Dehiwala Center for Knowledge and Guidance presents weekly Imantalk show on every Sunday morning 6 a.m. Brothers and sisters, assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. நாங்கள் இன்றைக்கு இந்த Dehiwala Center for Knowledge and Guidance இந்த ஆர்கனைசேஷனில் ஆர்கனைஸ் பண்ணின இந்த நிகழ்ச்சியில் இந்த ஜூம் மீட்டிங்கில் நாங்கள் ஒரு 35 minutes from 6 to 6:35 the weakest home குர்ஆன் அல்லாஹ் தாலா குர்ஆன்ல ஒரு மிக பலவீனமான வீடு எப்படி இருக்கும்ன்றதை பற்றி சொல்றான், ஒரு உதாரணத்தோட சொல்றான். அது ஏன் பலவீனமான வீடு, அந்த வீட்டுல ஒரு வீடு பலவீனமான வீடாக பார்க்கப்படுறதுக்கு என்ன காரணம் என்றதை நாங்கள் அந்த இதில் பார்க்க போறோம். ஸோ இந்த சப்ஜெக்ட் வருது சூரா Ankabut. I hope you can see the slides. Sari tane? Yes. Good. Okay. So இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல அந்த குர்ஆன் ஆயாவை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது சூரத்துல் அன்கபூத்ல 41வது ஆயா. இதுல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னால், first let me go through the translation. Translation சொல்றேன். மஸலுல் லதீன தஹது من دون الله أولياء كمثل العنكبوت اتخذت بيتا وإن أوهن البيوت لبيت العنكبوت لو كانوا يعلمون. இதுல மேலால இதுல டிரான்ஸ்லேஷனை பார்த்தால் இதை பல மாதிரி பார்க்க இயலும். as we know that குர்ஆனிய ஆயாக்கள் பல கோணங்களால பார்க்கப்படலாம். அது எப்படின்னு சொன்னா, சிலர் சொல்லுவாங்க, அதாவது இப்ப நாங்க ஒரு கடல்ல பார்க்குற நேரம், கடையில இருந்து குர்ஆன் ஒரு கடல் ஆப்வியஸ்லி, ரைட், விசாலமானது, அதுக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதை ஒவ்வொருவரும் எப்படி அப்ரோச் பண்றாங்கன்றதை பொறுத்து அவங்களுக்குரிய அதுல இருந்து வார முத்துக்கள் கிடைக்கும். அது மாதிரி இப்ப நான் கடல்ல பார்க்குற நேரம் ஒரு வேவ் ஒன்று வருதுன்னு சொன்னா, நாங்கள் அந்த வேவ் ஒரு அலையை பார்க்குறோம். நாங்கள் திரும்ப அந்த கடல்ல இன்னும் ஒரு பார்க்குற நேரம் இன்னும் ஒரு அலை ஒன்று வரும். அந்த திரும்ப வர அந்த அலை இதுக்கு முந்தி வந்த அலை அல்ல, ஒரு புதிய அலை வரும். நாங்களே திரும்ப இன்னொரு முறை பார்க்குற நேரம் இன்னும் ஒரு அலை வரும். இது மாதிரி குர்ஆன்ல நாங்கள் ஒவ்வொரு முறையும் அணுகிற நேரம் ஒவ்வொரு மனிதரும் எந்தெந்த பின்னணியோடு அணுகிறாங்கன்றதை பொறுத்து அந்த குர்ஆன் அல்லாஹ் தாலா அந்த ஒவ்வொரு அலையாக எங்களுக்கு அனுப்பி கொண்டே இருப்பான். நாங்கள் ஒவ்வொரு முறையும் பார்க்குற நேரம் புதிய புதிய விஷயங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஒரு ஒரு வெரி ரிசோர்ஸ்ஃபுல்லான பல விஷயங்களை நாங்கள் குர்ஆன்ல பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தாலா இந்த சூரா அன்கபூத், இந்த அன்கபூத் என்று சொன்னால் ஸ்பைடர், சிலந்தி. இந்த சூராட தலைப்பே சிலந்தி என்று இருக்குது. அப்போ பலர் யோசிக்கையிலும் ஒரு அல்லாஹ் தாலா கைடன்ஸுக்கு கொண்டு வந்த அல்லாஹ்வுடைய பேச்சான இந்த குர்ஆன்ல இந்த சிலந்தி என்ற தலைப்பில் ஏன் ஒரு சூறா இருக்குது, அந்த சிலந்திக்கும் அந்த சூறாவுக்கும் என்ன சம்பந்தம், சிலந்தி ஏன், அதாவது ஒரு சூறாக்கு ஒரு தலைப்பாக ஒரு பூச்சிட ஒரு சிலந்திட பேரை வச்சிருக்கிறேன்னு சொன்னால் there should be some reason for that, right? It's not just சும்மா பேர் வைக்கிற மாதிரி பேர் வைக்கிறது அல்ல. இது there is a reason for that. Then we need to always think, பார்க்க வேண்டும் ஏன் அப்படி அந்த இது வச்சிருக்குதுன்னு சொல்லி. இந்த ஆயாவை பார்த்தால் அது உண்மையிலே எங்களுக்காக அழகா தெரிஞ்சு கொள்ள எளிமைக்கும். So let me translate this ayah. ஃபர்ஸ்ட்டுக்கு மஸலுல் லதீன தஹது, மஸல் என்று சொல்றது எக்ஸாம்பிள். நான் எங்களுக்கு தெரியும் குர்ஆன்ல அல்லாஹ் தாலா ஒரு செய்தியை சொல்ல வர போக்குல எங்களோட பேசுறான். குர்ஆன் is a language, it's a speech of Allah. Allah speaks to you and me directly. Actually Allah spoke to our Prophet sallallahu alaihi wasallam directly, and by extension he is speaking to you and me, right? ரசூலுல்லாஹ்க்கு நேரடியாக பேசிட்டு அதிலிருந்து ரசூலுல்லாஹ்வோட உள்ளத்தில் அதை நேரடியாக இறக்கி பை எக்ஸ்டென்ஷன் அது எங்களுக்கு அல்லாஹ் தஆலா எங்களோட பேசுறான். எனவே இந்த ஆயாத்துகள் எல்லாம் எங்களோட உள்ளங்கள்ல டைரக்டாக அல்லாஹ் தஆலா எங்களோட பேசுறான் என்ற அந்த பார்வை தான் நாங்கள் இருக்கணும். அதுல நாங்க பார்க்கிறோம், அதாவது அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்ல வர போக்குல பல எக்ஸாம்பிள்களோட சொல்ற ஒரு ஸ்டைலை நாங்க பார்க்கிறோம், ரைட்? இப்போ குர்ஆனை நாங்க பார்க்க போக்குல அது சொல்ற செய்தி மட்டுமல்ல, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மெசேஜ், அதுக்கு மேலால தி ஸ்டைல், ரைட்? அதை நாங்க குர்ஆன்ல ஸ்டடீஸ்ல பலாகான்னு சொல்லுவோம்.
Balagha என்று சொன்னால் rhetoric. That means elocution, or how beautifully Allah says things. So what are the strategies Allah takes to explain the message? ஒரு செய்தியை சும்மா சொல்ற செய்தி சரியாக போய் படாது. எனவே அதை எப்படி சொல்றது, இமோஷனலா சொல்றது இருக்குது, இன்டெலெக்சுவலா சொல்றது இருக்குது, ரைட். அதே நேரம் ஒரு எக்ஸாம்பிளை வச்சு சொல்றது இருக்குது, உங்களோட திங்கிங்கை ஸ்டிமுலேட் பண்றது இருக்குது, ரைட். உங்களோட இமேஜினேஷனை ஸ்டிமுலேட் பண்றது இருக்குது. ஒரு மனுஷனுக்கு ஒரு இமேஜினேஷனை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய மாதிரி நான் ஒரு விஷயத்த சொல்லுவோம்னு சொன்னா அதை ஏற்படுத்துற இம்பாக்ட் வந்து ஹியூஜ். சே ஃபார் எக்ஸாம்பிள் டேக் ஹாரி பாட்டர். You know the Harry Potter book, right? Everybody knows about that book. Billions of copies are sold, right? The Harry Potter எழுதின J.K. Rowling is a multi-billion dollar, worth woman. So என்ன ரீசனுக்காக அந்த அந்த புக்கும் அந்த ஹாரி பாட்டர் சீரீஸ் வந்து ஒரு multi-billion dollar ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறிச்சு என்று சொன்னால் the only one reason, that is she capitalize, அதாவது பிள்ளைகள யங் ஃபெலோஸ்ட இளைஞர்கள சின்ன பிள்ளைகள அந்த இமேஜினேஷன் பவர், right? So she was feeding for the imagination of children. That's what it is. So she was feeding for the imagination of the children. So by feeding the imagination of children, she earned these billions, and that Harry Potter became a world famous book, and you know about that. Anyway, இது அந்த ஸ்டைல் இருக்குதானே, அந்த ஸ்டைல் இஸ் வெரி பவர்ஃபுல். அது மாதிரி தான் அல்லாஹ் தாலா அந்த பலாகாவில், அதாவது ஆக்சுவலி the balagha is rhetoric, or you can say it's elocution, or on another word, communication psychology, right? How Allah communicates based on understanding, knowing the human psychology. Of course Allah created human, so Allah படைச்ச அல்லாஹ்க்கு தெரியும் எப்படி அந்த ஹியூமன் சைக்காலஜியை யூஸ் பண்ணி அந்த செய்திகளை சொல்றேன்னு சொல்லி. எனவே அந்த வகையில தான் நாங்க பல முக்கியமான செய்திகளை சொல்ல போகல அல்லாஹ் தஆலா செய்தியாக மட்டும் சொல்லாம ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நாங்க இதுல இந்த உதாரணத்தை பார்க்கிறோம். மஸலுல் லதீன தஹது மின் தூனில்லாஹி கமஸலில் அன்கபூத். இவர்களுக்குரிய உதாரணம் யாரு? இத்தஹது மின் தூனில்லாஹி அவுலியா, அதாவது அல்லாஹ் தஆலாவை தவிர மற்றைய சிந்தனைகள் அல்லது மற்றைய சித்தாந்தங்கள் அல்லது மற்றைய வழிகாட்டல்கள், இவைகளை ஒரு வழியாக, அவுலியாவான்னு சொன்னால் அதாவது ஒரு வாழ்க்கைக்கு ஒரு சப்போர்ட்டிவ் மாடலாக, அல்லது நண்பர்களாக, அல்லது எங்களோட க்ளோஸ் நாங்கள் ஃபாலோ பண்ற ஒரு சித்தாந்தமாக, அல்லது நாங்கள் ஃபாலோ பண்ற ஒரு பாதையாக, இப்படி அல்லாஹ் தாலாவுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல அல்லாஹ் தாலாவை கொடுக்காம அவன் சொல்லி தந்திருக்க அந்த பாதையில செல்லாம நாங்க வேற ஏதாவது அந்த அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல நாங்க வேற ஏதாவது கொண்டு வருவோம்னு சொன்னார். So basically Allah has given us a prescription, right? So if we don't follow that prescription, what happens? Then Allah says ka masalil ankabut. It's like example of the spider. Ittakhadhat baitan. The female spider, right, takes its house. Ittakhadha. Now there's a very important point here. அதாவது அல்லாஹ் தஆலா இங்க பாவிச்சிருக்கிற இந்த verb, இந்த ஃபியால், இது வந்து ஒரு மஸ்குலின் இல்ல, ஒரு ஃபெமினின் வேர்டை இங்க பாவிச்சிருக்குது. இத்தஹத பைத்தன் என்று சொன்னால் ஒரு ஆண் சிலந்தி வீடு கட்டி கொண்டதுன்னு சொல்லலாம். ஆனா இங்க அல்லாஹ் சொல்லியிருக்கிறது இத்தஹதத் பைத்தன், ஒரு பெண் சிலந்தி வீடு கட்டி கொள்ளுது, ரைட்? அதாவது இப்ப இந்த சிலந்தியை பத்தின இந்த ஜூலஜி ஸ்டடீஸ்ல எங்களுக்கு தெரியும், ஆண் சிலந்திகளுக்கு சில வலை பின்ன இயலாது. எப்படி எங்களுக்கு ஆம்பளைகளுக்கு பிள்ளைகள் பிறக்க இயலாதோ அது போல ஆண் சிலந்திகளுக்கு வலை பின்ன இயலாது. ஒரு பெண் சிலந்தியால தான் அதை செய்ய இயலும். அது அழகாக இந்த 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 சயின்டிபிக் எவிடன்ஸை நாங்க இப்ப எங்களுக்கு இந்த ஆயா ஏன் அல்லாஹ் தஆலா ஃபீமேல் வேர்டை போட்டு அதை சொல்லியிருக்கான்றது மிக தெளிவாக விளங்குது. ஆனா அது இப்ப எங்களுக்கு தெளிவாக விளங்கினாலும் ஐ டோன்ட் நோ, உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல
அவங்களுக்கு இந்த சயின்ஸ் தெரிஞ்சிருந்ததோ தெரியலையோ அல்லாஹ் ஆலம், எனக்கு தெரியாது. இருந்தாலும் எங்களுக்கு இப்ப நவீன காலத்துல இந்த குர்ஆனிய ஆயாத்துகள்ற அந்த ஆழம் மிக தெளிவாக விளங்குறத நாங்கள் இது கூட பார்க்கிறோம். சொல்லிட்டு அல்லாஹ் இங்க சொல்றான், இத்தஹதத் பைத்தன், ஒரு பெண் சிலந்தி வீடு கட்டி கொள்ளுது, நிச்சயமாக அவுஹனல் புயூதி, மிக பலவீனமான ஒரு வீடு ஒன்று இருக்குமாக இருந்தால், அது அல்லாஹ் தஆலா இன்ன என்று சொல்றார். இந்த இன்ன என்று சொல்றது ஹர்ஃபு தௌகீத். தட் மீன்ஸ் இது ஒரு வலுப்படுத்தி ஒரு ஒரு சீரியஸ், அதாவது நிச்சயமாக அடிச்சு சொல்றதுதான் அது. நிச்சயமாக ஒரு பலவீனமான வீடு ஒன்று இருக்குமாக இருந்தால் ல பைத்துல் அன்கபூத். இங்க வந்து 2 தௌகீத் இருக்குது, அதாவது 2 உறுதிப்படுத்தல் இருக்குது, ஷுவர் பண்ணி சொல்றான். தேர்ஸ் நோ டவுட். ஒன்று இன்ன, அடுத்தது ல. இந்த ல பைத்துல் இதை சொல்றது லாமு தௌகீத்னு சொல்லி, அதாவது நிச்சயமாக பலவீனமான வீடு ஒன்று இருக்குமாக இருந்தால் அது நிச்சயமாக அது சிலந்தியின் வீடுதான் என்று சொல்லிட்டு கடைசியாக அல்லாஹ் தஆலா எப்படி முடிக்கிறான்னு சொன்னா, தட்ஸ் a beauty here. லவ் கானு யஅலமூன், உங்களுக்கு அறிவு இருந்தா தான் இது உங்களுக்கு விளங்கும். அறிவுள்ளவர்கள் இதனை தெரிந்து கொள்வார்கள். ரைட்? இஃப் தே ஆர் knowledgeable என்று சொல்லி, அதாவது அந்த 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 வசனம் முடிக்கிற உண்மையில இதை எனக்கு எப்படி வழங்கப்படுத்துறது விளங்குதில்லை. என்னன்னு சொன்னால், இது அந்த அந்த அரபிக் பேக்ரவுண்டோட அந்த குர்ஆன் ஸ்டைல பார்க்கறதுல தான் இதோட பியூட்டியை விளங்க இயலும். ரைட்? ஒரு விஷயத்தை சொல்லலாம், அதுல இருக்கிற இமோஷன், அதுல இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதுல இருக்கிற பியூட்டியை விளங்குறதுக்கு நாங்க அதுக்குரிய அந்த பார்வையோட பார்க்க வேணும். ரைட்? இப்ப இந்த இடத்துல ஒரு ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லணும். இப்ப இதுல அல்லாஹ் தஆலா இந்த நீங்க இந்த ஸ்பைடர்ல பாக்குறீங்க, நான் இந்த ஸ்லைட்ல இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு 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 பிளாக் விடோ என்ற ஒரு ஸ்பைடர் தான் இந்த இருக்கிற ஸ்பைடர். இந்த ஸ்லைட்ல போட்டிருக்கிற ஸ்பைடர் பிளாக் விடோ. இந்த பிளாக் விடோ என்ன செய்யும்னு சொன்னால், நாங்க ஸ்பைடர் வேர்ல்ட போயிட்டு பார்த்தால், ஸ்பைடர் வேர்ல்ட் இஸ் வெரி வெரி ஸ்ட்ரேஞ்ச். ரைட்? இந்த இந்த பிளாக் விடோவை பொறுத்த வரையில இதுல பேரே பிளாக் விடோ, இது பேரே விடோ தான். ஏன்னா அதுல லைஃப் அது செலவழிக்கிறது ஒரு ஒரு விதவையாகத்தான் அந்த 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 ஸ்பைடர் லைஃப செலவழிக்கும். என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த பிளாக் விடோ சிலந்தி வலைய பின்னிக்கொள்ளும். பின்னி அது அதுல வீடு சரி, அதை பின்னிட்டு அந்த வலையில நடுவுல அது இருக்கும். அது வலையை பின்னி ஃபுட்டை ட்ராப் பண்றதுக்காக, சாப்பாடுகளை ட்ராப் பண்றதுக்காக அதை பின்னி வச்சுக்கொண்டு நடுவில் வைக்கும். அது அதுல வீடு. இப்ப இந்த சிலந்தியோட மேட்டிங்குக்கு ஒரு ஆண் சிலந்தி வரும். இப்ப இங்க பாருங்க, அந்த இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்லி இருக்கிற மாதிரி இத்தஹதத் பைத்தன், ஒரு பெண் சிலந்தி வீட்டை கட்டி கொண்டது என்றது மிக தெளிவாக நாங்கள் இதுல பார்க்கிறோம். இந்த பிளாக் விடோ என்ற இந்த பெண் சிலந்தி தான் இந்த வீட்டை காட்டும். இந்த குரூப்ல இருக்கிற சிலந்திகள்ல ஆண் சிலந்தி வீடு கட்டாது. ஆனால் அந்த பெண் கட்டின வீட்டுக்கு இந்த ஆண் வருவார். என்னத்துக்கு வரார்? மேட்டிங்குக்கு வராரு. மேட்டிங் வந்து அந்த சிலந்திர வீட்டுக்குள்ள இந்த பெண்ணோட அவர் மேட்டிங் அவர் செய்வார். மேட்டிங் முடிஞ்சதோட என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த பெண் சிலந்தி அந்த அந்த வந்த ஆணை சண்டை பிடிக்கும். சண்டை பிடிச்சு 2 பேரும் ஃபைட் பண்ணி கொள்வாங்க. ஃபைட் பண்ணி கடைசியாக இந்த பெண் அந்த ஃபைட்ல வெற்றி அடைவாங்க. வெற்றி அடைஞ்சு அந்த ஆணை கொண்டு சாப்பிடும். ரைட்? இது ஒரு கேனபலிசம் என்று சொல்றது. அந்த அப்படி ஒரு விஷயம் இங்க நடக்கும். அப்ப இந்த ஒரு பெண் கட்டின வீட்டுக்கு ஆண் வாராரு மேட்டிங்குக்கு. அந்த மேட்டிங் நடந்து முடிஞ்ச உடனே 2 பேருக்கும் ஃபைட் நடக்குது. அந்த பெண் ஆணை கொண்டு சாப்பிடுவார். ரைட்? அப்ப இப்படியான ஒரு வீடு இருக்குமாக இருந்தால், இந்த சிலந்தியின் வீடு இது பலவீனமான வீடாக இருப்பதற்கு இது முதலாவது காரணம். நாங்கள் இன்றைக்கு பல ஊர்களில் பார்க்கிறோம், சீதன கொடுமை என்று சீதனமோட ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. பல வீடுகளில் நாங்கள் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, பெண் வீடு கட்டி, பெண்ற வாப்பா வீடு கட்டி பெண் இருக்கிறது, ஆண் சீதனத்தை வாங்கி கொண்டு ஒரு மாப்பிள்ளையாக ஒரு மருமகனாக அந்த வீட்டுக்கு வாரது. வந்து அங்க மேட்டிங் நடக்கிறதுக்கு அவர் அந்த வீட்டுக்கு வாரது. அவரோட மேட்டிங்கை செய்யறதுக்காக ஒரு பெண் கட்டின வீட்டுக்கு தான் அவர் வாரார்.
உண்மையில ஒரு ஆண் ஒரு ஒரு ஸ்பைன் உள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு மெச்சுவரான ஒரு சிவிலைஸ்டான ஒரு ஆணாக இருப்பானாக இருந்தால், ரைட், ஒரு நாகரிகமான ஒரு ஆண் ஒரு நாகரிகமான முதுகெலும்புள்ள ஆணாக இருந்தால் அந்த ஆண் வீட்டை கட்டி ஒரு பெண்ணை எடுத்து அவரோட மீட்டிங் அங்க செய்யணும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா அப்படி அல்ல நடக்கிறது. அப்படி நடந்தால் அது பலமான வீடாக இருக்கலாம். ஆனா இன்றைக்கு என்ன நடந்திருக்குது? பெண் வீடு கட்டுறது, பெண்ற வாப்பா வீடு கட்டி கொடுக்கறது, பெண்ற வீட்டுல ஆண் மாப்பிள்ளையாக வாரது மீட்டிங் செய்யறதுக்கு. அப்படி ஒரு வீடு இருக்குமாக இருந்தால், ஒரு பெண் கட்டின வீட்டுல இப்படி நடக்குமாக இருந்தால் அது இஸ்லாத்தின் பார்வையிலும் அது ஒரு ஹராமான வீடு. அந்த வீட்டுல அந்த வீடு ஒரு பலவீனமான வீடு. அந்த வீட்டுல நீங்க என்னத்தை செஞ்சாலும் அந்த வீடு ஒரு பலவீனமான வீடு குர்ஆனின் பார்வையில என்றதை நாங்க இந்த ஆயத்துக்கூடாக மிக தெளிவாக எங்களுக்கு விளங்குது. அது மட்டுமில்ல, ஒரு வீட்டை கட்டுற நேரம் அந்த வீட்டை கட்டுறதுக்கு ஆணும் பெண்ணும் சமமாக பங்கெடுக்கணும். ஒரு வீடுன்னு சொல்ல போக்குல உதாரணம் அந்த வீட்டுல உள்ள விஷயங்களை செஞ்சு கொள்றதுக்கு, அந்த வீட்டுல பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு, அந்த வீட்டுல உள்ள எல்லா விஷயங்களுக்கும் ஆணும் பெண்ணும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட, ஒரு மியூச்சுவல் லவ்வோட, ரெஸ்பெக்டோட, மியூச்சுவல் லவ், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், இதோட சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒரு வீட்டை கட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு பிள்ளைகளை வளர்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற எந்த இடத்துல அவங்க செய்வாங்களோ அந்த இடத்துல பரக்கத்திக்கும், அந்த இடத்துல அமைதி இருக்கும், அந்த இடத்துல அது ஒரு சிறந்த வீடாக இருக்கும். ஈவன் ஹியூமன் சைக்காலஜிலையும் நாங்கள் அதை பார்க்கிறோம். எத்தனையோ புத்தகங்கள் எழுதிக்குது. ஜிக்லர் என்ற ஒருத்தர் இருக்கிறார். அவர் அந்த பேரண்டிங் புக்ஸ் எழுத போக்கல பல இடங்கள்ல சொல்லுவார், பேரண்டிங்ல தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் பேரண்டிங் இஸ் ஹவு மேல் அண்ட் ஃபீமேல், மதர் அண்ட் த ஃபாதர்ஸ், ஹவு மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் கெட் டுகெதர், ஹவு இன் அ ஹோம், ஒரு வீட்டில் எப்படி உம்மாவும் பாப்பாவும் ஒண்டா இருந்து ஒரே பேஜ்ல இருந்து ஒரே அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்து ஒரே மியூச்சுவல் லவ், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி இருந்தா தான், அப்படி இருக்கிறது ஒரு 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 சக்சஸ்ஃபுல் பேரண்டிங்கிற ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட் சொல்லி ஜிக்லர் ஒரு புக்ல எழுதுறாரு. அதாவது ரேரிங் சில்ட்ரன் இன் சேலஞ்சிங் வேர்ல்டு என்ற ஒரு புத்தகத்துல அவர் அதை எழுதுறாரு. எனவே அந்த பாயிண்ட் நாங்க இங்க பாக்குறோம். இங்க அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னால், எந்த வீட்டுல ஆண் பெண் மட்டும் வீடு கட்டி, ரைட், இப்படி ஆண் விசிட்டரா வந்து அநேகமான ஊர்கள்ல எங்கட சமூகத்திலையும் கூட இப்படியான ஒரு கல்ச்சர் இருக்கிறத நாங்க பாக்குறோம். இந்த கல்ச்சரை வச்சுக்கொண்டு இந்த கல்ச்சருக்கு எதிராக நாங்க ஒரு பெரிய ஒரு இந்த கல்ச்சருக்கு கூடாக இப்படி வீடுகள்ல நாங்க வாழ்றோம்னு சொன்னா அந்த வீடுகள் பலவீனமான வீடுகள். அடுத்தது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நடக்குது. இப்ப இவங்க ரெண்டு பேரும் இப்ப பாருங்க, இப்ப ஹஸ்பண்ட் இந்த ஸ்பைடர் இந்த சிலந்தி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் மேட்டிங் முடிஞ்சு சண்டை பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குது. எந்த வீட்டுல டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குதோ அது பலவீனமான வீடு. எந்த வீட்டுல அன்பு, பாசம், மதிப்பு, மரியாதை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில இல்லாம இருக்குதோ அது பலவீனமான வீடு. எந்த வீட்டுல அதாவது அந்த வீட்டை பில்ட் பண்றதுல ஹஸ்பண்ட் ரோல் இல்லாம இருக்குதோ அது ஒரு பலவீனமான வீடு. இப்படி பல மாதிரி நாங்க இதை எடுக்கலும். இங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் நடக்குது. நான் அதை அடுத்த ஸ்லைட்ல நான் சொல்றேன். ரைட், அடுத்தது இத்தஹதத் பைத்தன், அதாவது இன்னும் வீட்டில பயத்துல அனுப்பும்போது இன்னும் ஒரு மெட்டர் ஒன்று இருக்குது. இதை நாங்க மேலால பாக்குற நேரம், மேலால இந்த ஆயாவை பாக்குற நேரம் நாங்க யோசிப்போம், ஒரு சிலந்திர வீடு, சிலந்தி வலை பலவீனமானது தானே, எங்களுக்கு கையால தொடச்சிடும். அதாவது ஒரு சிலந்தி வலை கட்டிருக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு கையாலே அந்த சிலந்திர வீட்டை உடைச்சிடும். எனவே அது பலவீனமான வீடுதான். அதே அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆன்ல ஒரு பெரிய ஒரு மெட்டராக உதாரணம் போட்டு சொல்லணும் என்று எங்களுக்கு யோசிக்க இயலும். ஆனா நாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். அதுல அதாவது இதுக்கு பின்னால இருக்கிற சயின்ஸ் ஒன்று இருக்குது. அதாவது உலகத்துல நாங்க நினைக்கிறோம் சிலந்தி இத வீடு, சிலந்தி வலை பலவீனமானது, பிசிக்கலி ஸ்ட்ரக்சரலி பலவீனமானது என்று நாங்க நினைச்சால் அது பிழையானது. ஏன்னு சொன்னா உலகத்துல மிக பலமான ஒரு மெட்டீரியல் இருக்குமாக இருந்தால் அது நேச்சுரல் மெட்டீரியல் அல்லது சிந்தட்டிக் மெட்டீரியல், அதுல மிக பலமான ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியலாக இருக்குமா இருந்தால் அது சிலந்தி வலை. ஆச்சரியமா இருக்கும் பலருக்கு. சிலந்தி வலை
இரும்பை விட உருக்கை விட பலமான ஒரு மெட்டீரியல். என்ன ரீசன் சொன்னா அதுல டென்சைல், அதாவது ஸ்ட்ரென்த் என்று சொல்றது. எப்படின்னு சொன்னா பிசிக்ஸ்ல எங்களுக்கு நாங்க படிக்கலும். இப்ப சிலந்தி வலை, இப்ப ஒரு அடி சிலந்தி வலையை நாங்க எடுத்தால் அதை 4 அடியாக எங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ணலாம், ரைட்? அத ரைட். ஆனா ஒரு இரும்பை எடுத்தால், ஒரு அடி எடுத்தால் அதை 4 மடங்கு அதை ஸ்ட்ரெச் பண்ண இயலாது. எனவே சிலந்தியிட வலைதான் மிக பலமான ஒரு மெட்டீரியல், ரைட்? சிலந்தி வலையால தான் ஜாக்கெட், புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் செய்யறது, புல்லட் ப்ரூஃப் கோட், ரைட்? இந்த பொலிட்டீஷியன்ஸ் மாதிரிலாம் போடுற இந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை செய்யறது சிலந்தி வலையால். அது இண்டஸ்ட்ரியல் லெவல்ல செய்வாங்க, ரைட்? சிலந்தி வலையில ஒரு 1 இன்ச் டயமீட்டர் ஒரு ரோப் மாதிரி, ஒரு கயிறு மாதிரி சிலந்தி வலையால நாங்கள் செஞ்சு எடுத்தோம்னு சொன்னா அதை A380 டபுள் டெக்கர் ஃபிளைட்டை கட்டி தொங்க போடலுமா. அந்த அளவு பலமானதுதான் சிலந்தி வலை. இதுல உள்ள பியூட்டி என்ன தெரியுமா? இந்த ஆயாவில் மிக பலமான, அதாவது நாங்க நினைக்கலுமா, இப்ப ஒரு ஒரு சயின்டிபிக் ஸ்டூடெண்ட் இதை பார்க்கறேன்னு வைங்க. ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட், இஸ்லாமும் தெரியாது, குர்ஆனும் தெரியாது, ஒரு முஸ்லீம் இல்லாத ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இதை பார்க்கிறாரு. இதை பார்த்த உடனே முதலாவது வசனத்திலேயே அவர் டிஸ்அக்ரி ஆகுவார், ரைட்? சிலந்தியின் என்ன வீடு, அல்லாஹ் சொல்றான் பலவீனமான வீடுன்னு சொல்லி. திஸ் இஸ் ராங். சிலந்தியிட வீடு பலவீனமான வீடு அல்ல என்ற, சிலந்தியிட வீடு கட்டப்பட்டிருக்குது உலகத்திலேயே பலமான மெட்டீரியலால. அதை எப்படி அப்ப அது பலவீனம் என்று சொல்லியலும். எனவே இது குர்ஆன் பிழை என்றா வாதிக்கிறதுக்கு ஒரு சயின்டிபிக் ஸ்டூடெண்ட்டுக்கு காரணம் இருக்குது. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, சிலந்தியின் வீடு இவ்வளவு, அதாவது இந்த சிலந்திர வலையை படைச்சு அல்லாஹ்க்கு தெரியாதா அது அவ்வளவு பலமான வீடு என்று சொல்லி, இவ்வளவு பலமான ஒரு மெட்டீரியல் தெரியாமையா அல்லாஹ் சொல்றான். ஆனா அதுல உண்மையில அதுல அல்லாஹ் தஆலா இங்க சொல்றது அந்த பலமான மெட்டீரியலால கட்டப்பட்ட ஹவுஸ் அல்ல இங்க சொல்றான். ஹவுஸ் மிக பலமானது. The most strongest material on the face of the earth, the house. But the house is different from home. House is the physical structure. அது பலமானதுதான். But what happens inside the house? What happens? That software in that, hardware. The software is the home. The hardware is the house, right? House hardware palamanadu, and the software is weak. Because why it is weak? Because of this reason, right? அடுத்தது நீங்க இப்ப இங்க இந்த மீட்டிங் முடிஞ்சு ஸ்பைடர் லிங்க்ஸ் வரும், ரைட்? அந்த ஸ்பைடர் லிங்க்ஸ் அதை என்ன செய்யும்னு சொன்னா, அந்த ஸ்பைடர் லிங்க்ஸுக்கு பசி வந்துன்னு சொன்னா அந்த ஸ்பைடர் லிங்க்ஸ் எல்லாம் அப்படியே மதருக்கு மேல வந்து அந்த மதரை சாப்பிட்டு போடும், ரைட்? Again, there's a cannibalism between the mother and the children, right? There's no love between the mother and children, and the parents and children. There's no understanding between the parents and children. There's no involvement within the parents and children. There's no interaction between the parents and children. There's no beautiful home. There's no, intellectually stimulating environment in that home. There's no emotionally stimulating environment in that home. There's no spirituality in that home. இப்படியான ஒரு வீடு இருக்குமாக இருந்தால், that house is the weakest house. அல்லாஹ் அதை வீக்னு சொல்ல போகல 2 இடத்துல அதை தௌகீத், அதாவது ஹர்ஃப் இன்ன போட்டு நிச்சயமாக அது பலவீனமான வீடு. ல பைத்துல் அன்கபூத், அது நிச்சயமாக பலவீனமான வீடுதான் என்று சொல்றது இஸ் a really is a beautiful way of explaining that இந்த வீடு எப்படின்னு சொல்லி. இதுல ஒரு அதாவது நான் சொல்ற விஷயத்த இந்த வீடியோ நான் கொஞ்சம் போட்டு காட்டுறேன். இந்த வீடியோ நிறையக்கும் நான் அதை ஷார்ட்டாக நான் போட்டு காட்டுறேன், கொஞ்சம் பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. Discover hassle-free education from home with fun learning on Adapted Mind. Your child can improve their math skills by playing for only 15 to 20 minutes. The age-old scientific myth that spider silk is stronger than steel is coming down to the wire. In their initial small-scale test, 500 strands of spider silk proved to be twice as strong as its steel equivalent. And now the Mythbusters are ready to take this test to an unprecedented scale. There we go. To test the strength of a 28-gauge steel wire to its matching equivalent in density, a whopping 25,000 strands of spider silk collected from 42 spiders
over the course of 5 weeks. Conducting two different experiments. The first with our length of steel twine here, with our water being released in a controlled manner down to this bottom tank here, and it will weigh down. It is a myth buster video. They are prove scientifically prove பண்றாங்க spider web spider web and the material is twice as strong as iron ன்னு சொல்லி. இப்போ அது என்ன செய்யறாங்கன்னா அதுல அந்த டெஸ்ட்டை தான் நான் அந்த வீடியோல நான் காட்டினேன். அதை அவங்களுக்கு பார்க்கலன்னா சாரி அபௌட் தட். நோ ப்ராப்ளம் டாக்டர். நீங்க எனக்கு லிங்க் அனுப்பிட்டீங்கடா யூடியூப். அந்த உங்களோட லிங்க் எனக்கு எங்கட குரூப் இதுல போடேலும். சோ தே கேன் see it. Yes. நான் அந்த பிரசன்டேஷன் அவங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். ரைட். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, அதுல ரெண்டு வீடியோ இருக்கு. அதுல அது ஒரு வீடியோ. அந்த வீடியோல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதாவது ஒரே டயமீட்டர் உள்ள ஸ்பைடர் வெப்பையும் அயனையும் எடுத்து டெஸ்ட் பண்றாங்க. அயன் let's say about 2 millimeter diameter உள்ள ஒரு அயன் சொன்னால் அது 12.5 கிலோ பாரத்தை கொடுக்குற நேரம் அது it snaps, right? அது பிஞ்சு போகுது 12.5 கிலோவுக்கு. ஆனால் ஸ்பைடர் வெப்புக்கு அதே சைஸ் ஸ்பைடர் வெப்புக்கு 26 கிலோ 26 கிலோ பாரத்தை கொடுக்க போகலாம் அதோட இது. So that means it's more than twice the strength of the iron, right? அது நாங்க very clearly பார்க்கலும். நாங்க அந்த லிங்க் நான் அனுப்புறேன், நீங்க அப்புறம் அந்த லிங்க் பாருங்க, right? So you see the beauty of this explanation. The strongest material, வீடு கட்டப்பட்டிருக்கிற வீடு மிக பலமான மெட்டீரியல். ஆனா அதுக்குள்ள இருக்க அந்த ஹவுஸ் பலமான ஹவுஸ், ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஹோம் பலவீனமான ஹோம். சொல்ல போக எனக்கு ஒரு பிபிசி டாக்குமெண்ட்ரி ஞாபகம் வருது. பிபிசி டாக்குமெண்ட்ரி ஒன்று இருக்குது. பக்கிங்ஹாம் பேலஸ் யூகேல மிக பலமான வீடு. எஸ், அந்த வீடு ஒரு மிக பலமான வீடு. அந்த பக்கிங்ஹாம் பேலஸ்ல ஒரு பிரின்சஸ் இருந்தா, எல்லாருக்கும் தெரியும், ரைட்? டயானா. அந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி சொல்றாங்க, இப்படியே சொல்றாங்க, இவ்வளவு அதாவது பக்கிங்ஹாம் பேலஸ்ல இப்படியான ஒரு இடத்துல டயானா ஒரு பிரின்சஸ் இருந்தாலும் கூட 7-8 முறை she attempted suicide, 7 or 8 times, right? So எவ்வளவு வீடு எவ்வளவு பலமானமாக கட்டியிருக்கிறோம் என்றதல்ல முக்கியம். அவ்வளவு பலமான வீட்டுல ஒரு 7-8 முறை சூசைட் பண்றதுக்கு, தற்கொலை பண்றதுக்கு முயற்சிக்கிறேன்னு சொன்னா அந்த ஹோம் வீக்கான ஹோம் என்றதுக்குரிய அடையாளமா இருக்கான். ஒரு வீக்கான ஹோம்ல இருக்கிற ஒருவர் தான் சூசைட் பண்ணதுக்கு முயற்சிப்போம். எனவே லைஃப்ல நாங்க எவ்வளவு பலமான மெட்டீரியலால வீடு கட்டுறோம் என்றதல்ல முக்கியம், அந்த ஹவுஸை கட்டுறோம் என்றதல்ல முக்கியம், எப்படியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோமை மெயின்டைன் பண்றோம் என்றதுதான் முக்கியம். நாங்க அதை இந்த ஆயாவில பாக்குறோம். அடுத்தது அது கார்டன் எக்ஸசைஸ். இன்னும் ஒரு யூடியூப் லிங்க் ஒன்று இருக்கு, நான் அதையும் அனுப்புறேன். அதுல எப்படின்னு சொன்னா இந்த புல்லட் ப்ரூஃப் எப்படி ஸ்பைடர் மெட்டீரியலால, அதாவது ஸ்பைடர் வெப்ட டிஎன்ஏ சீக்வன்ஸ் என்னன்றதை இன்றைக்கு சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸை கண்டுபிடிச்சு அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸை ஒரு ஷீப்ல, ஒரு ஆட்டுல டிஎன்ஏ டெக்னாலஜியை பயன்படுத்தி அவங்க இன்கோபரேட் பண்ண உடனே அது ஒரு ஸ்பைடரோட வெப் அந்த வெப் ஒரு புரோட்டீன், ரைட்? அந்த புரோட்டீன் கோஸ் டு ஆட்டோட அந்த மில்க்குக்கு போகும், ரைட்? பாலுக்கு போகும். அந்த பாலை செப்பரேட் பண்ணி எடுக்கலும். செப்பரேட் பண்ணி எடுத்தால் அந்த ஸ்பைடர் வெப்பை தனியை செப்பரேட் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல்ல செய்ய இயலும். அப்படி செஞ்சு எடுத்தால் அதைத்தான் யூஸ் பண்ணி இதை செய்யறாங்க, என்னது புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை செய்யறாங்க. ஸோ தட்ஸ் ரியலி வெரி இன்ட்ரெஸ்டிங், ரைட்? நீங்க நான் ஒரு ஜேர்னல் ஆஃப் அரக்னாலஜி, அதாவது இந்த ஸ்பைடர் பற்றின இந்த சயின்ஸை social life is spider பார்த்தா நான் very quickly go through. We have only another 3 minutes. Most spiders are solitary. Spiders அவனோட ஹோம்ல ஸ்பைடர்ஸ் தனியே தான் வாழ பார்க்கிறது. ஆனா நாங்க ஒரு வீட்டுல ஒரு குடும்பம், அதாவது ஒரு வீட்டுல நாங்க தனியே வாழ இயலாது, ரைட்? மற்றது most spiders aggressive toward other members. அந்த ஸ்பைடருக்கு எப்படி ஒரு கம்யூனிட்டியா வாழ தெரியாது. வீட்டுல அன்பா பாசமா மத்தாக்களோட ஒரு இணங்கி போக தெரியாது. அப்படியான ஒரு லைஃப் தான்
spider life. Allah put on spider right? Spiders perform cannibalism under a range of circumstances, not just in one circumstance. Females eating males, right? Females eating males. Perhaps the most widely known example of cannibalism in spider is when female cannibalize males before, during, or after mating. Right? In the கட்டத்துல இப்படி நடக்கலும். உதாரணத்துக்கு ஒரு ஆஸ்திரேலியன் ரெட்பேக் ஸ்பைடர் என்ற ஒரு ஸ்பைடர் இருக்குது. அது is killed by the female after copulation in over 60% of mating. So the female then is the male. அதுபோல male eating female மீக்குற. The male water spiders இருக்குது, right? அந்த டைப்பான ஸ்பைடர் எடுத்தால் அது வந்து it shows a predilection for mating with larger females while cannibalizing the females smaller than themselves, right? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, they are, their life is, or intellectual இல்ல, emotional இல்ல, spirituality இல்ல, இப்படியான ஒரு லைஃப் ஒருத்தர் வாழ்றேன்னு சொன்னா that's அப்படியான home is the weakest home. And the sacrificial mothers, right? நான் ஏற்கனவே சொன்னேன், right? பிள்ளைகள் பிறந்ததுக்கு அந்த பிள்ளைகள் அந்த மதரோட சண்டை பிடிக்கிறது, right? Non-reproductive cannibalism, some spiders such as Pholcus phalangioids and other group of spiders will prey on their own kid when food is scarce. சாப்பாடு இல்லாட்டி பிள்ளைகளை பிடிச்சி சாப்பிடுறது, right? இவ்வளவுதான் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், இவ்வளவுதான் அவங்களோட லவ், right? So weak point in this home, males not involved in building the house and the home, right? No fatherhood role for males. இந்த spider familiesல ஒரு மேலுக்கு ஒரு fatherhood role அல்ல. ஆனா நாங்க இஸ்லாத்துல அல்லாஹ் தஆலா எங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது ஒரு மேலுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் fatherhood என்ற ஒரு ரோல் இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிள் fatherhood என்ற ரோல் ஒரு மேல் அவர் பிராக்டிஸ் பண்ண இல்லைன்னு சொன்னால் that house, that home is a weaker home. Motherக்கு there's no motherhood in the spider families, but for us there is what we call sharp motherhood. கூர்மையான தாய்மை என்ற அந்த motherhood நாங்க பிராக்டிஸ் பண்ணத்தான் எங்களோட வீடுகள் பலமான வீடுகளாகும். மற்றது between husband and wife and children and parents, there's lack of love, lack of respect, lack of understanding, lack of cooperation. So எங்களுக்கு ஒரு nurturing home where everyone thrives and சொன்னா you need this sharp motherhood, responsible fatherhood, and we have to live in an emotionally intelligent environment. So if we do that, that will be the strongest home. Unfortunately, but we don't see this type of many homes. So the ayah Allah talks about to describe this is so amazing, so powerful. So now the time is up. Thank you very much for giving me this opportunity to share this, one of the beautiful ayahs of the Quran. Jazakallah khair.